தமிழக அரசின் சமீபத்திய அறிவிப்பாக ஜாதி மற்றும் ஆணவ படுகொலை தடுப்பு ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றும், அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் தனிச்சட்டம் இயற்றப்படும் என்றும், அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு நோக்கில் உருவாகும் இந்த ஆணையம் மாநிலம் முழுவதும் இடம்பெறும் ஜாதி வெறுப்பு மற்றும் ஆணவ கொலைகளை தடுக்க முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முதல்வரின் இந்த அறிவிப்பை தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளில் 68% அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்தது. இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல், பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்காமல் அலைக்கழித்து வருகிறது திமுக அரசு. இந்நிலையில் ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை 4 ஆண்டுகளுக்கு கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து அதற்கிடையில் சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏற்கனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அறிவித்தார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டிய அந்த குழு கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 3 முறையே கூடியிருக்கிறது. இந்த குழுவின் தலைவரான முதலமைச்சர் இது குறித்து ஏன் பேச மறுக்கிறார்? இது தவிர மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான குழு, காவல்துறை ஏடிஜிபி தலைமையிலான சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குழு என அனைத்துமே செயலற்று இருக்கையில் மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது யாரை ஏமாற்ற? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது திமுக அரசின் நோக்கமாக தெரியவில்லை. கண் துடைப்புக்காக ஆணையம் குழு என அமைத்து மக்கள் வரி பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் திமுக அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்று குறிப்பிட்டுள்ளார்.